சோ பசங்க ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா அது ஒரு ட்ரூ சோர்ஸா, அத்தாரிட்டேட்டிவ் சோர்ஸா? இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இதுல நம்ம கரெக்டான சோர்ஸ் எடுத்து படிக்கல அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கண்டிப்பா பேக்லாஷ் வரதுக்கு அதிகமான சான்ஸ். பிளான் ப்ராப்பரா இருக்கும்போது நம்ம எதுவுமே வந்துட்டு மிஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. எல்லாருமே வந்து ஃபேக்கல்டிஸ் மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க, பட் பேக் எண்ட்ல ஒரு டீமே ஆபரேஷன்ஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்டுமே வந்துட்டு பிசிக்ஸ்ல ஃபுல் மார்க் எடுக்கணும் வரமாட்டேன், கெமிஸ்ட்ரியில ஃபுல் மார்க் எடுக்கணும் வரமாட்டேன். ஆனா வரக்கூடிய எல்லாமே பயாலஜில ஃபுல் மார்க் 350 சேம் பண்ணுவோம். நைட்டு 2 மணி நான் சேனல் மேனேஜருக்கு கூப்பிடுறேன், அவரு எந்திரிச்சு அப்படின்னு சொன்னாரு. அண்ட் இன்னொரு விஷயம் இதுல நான் சொல்லியே ஆகணும். இந்த யூடியூப்லயே இப்போ வேதாந்த் மாதிரியான ஒரு அத்தாரிட்டேட்டிவ் கம்பெனி இருக்கு அப்படின்னா அவங்களை ட்ரஸ்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். பட் இது தாண்டி நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க, அதுல நிறைய அன்வான்ட் கண்டென்ட்ஸ் கூட இருக்கு. ஸோ பசங்க ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா அது ஒரு ட்ரூ சோர்ஸா, அத்தாரிட்டேட்டிவ் சோர்ஸா, உங்க சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. ஆமா, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சொல்லுது. ஒரு சப்ஜெக்ட் இல்லவே இல்லை, அதுக்கு வாங்க உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். சோ அப்போ கண்டிப்பா ஒரு பிரச்சனை வரதானே போகுது அப்படின்றது. நீட் அப்படின்னா சொல்லவே வேணும், அந்த அளவுக்கு கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்றது. சார் இருக்காரு, அவருக்கு திரும்பி இருக்கும் பிசிக்ஸ் அப்படின்றது. அதே பேக் எக்ஸ்ட்ரீம் தான் என்னோட சப்ஜெக்ட் இருக்கும்போது இந்த எப்படி உட்காந்து இருக்கோமோ அதே தான். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டஃப், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஈஸி, மேம் வந்து ரொம்ப ஈஸியா இருந்திருப்பாங்க. பட் இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இதுல நம்ம கரெக்டான சோர்ஸ் எடுத்து படிக்கல அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கண்டிப்பா பேக்லாஷ் வரதுக்கு அதிகமான சான்ஸ். Yes. Never have I ever not completed a batch, but ஆனா நீங்க கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்களா? அதாவது நீங்க வந்து பேட்சை கம்ப்ளீட் பண்ணல, பட் ஆக்சுவலா நீங்க ப்ராமிஸ் பண்ணுவீங்க இந்த பேட்சை நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னு. அது மாதிரி எதுவும் பேட்ச் இருக்கா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் பசங்களை விடுவோம். இன்ஃபேக்ட் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வைக்கிறது தான் உண்டே தவிர போர்ஷன்ஸ் முடிச்சது இல்லைன்னு சொல்லிட்டு விட்ட குறை தொட்ட குறைன்னு இருந்ததே இல்லை. எல்லாம் பிளானிங் தானே, நம்ம ஆக்சுவலா எல்லாம் ப்ரீ பிளான் பண்ணி தான் பண்றது. சோ அதுதானே. ஆமா, என்ன பண்ண போறோம், என்ன நடத்த போறோம், எல்லாமே ப்ரீ பிளான்ல இருக்கும். சோ பிளான் ப்ராப்பரா இருக்கும்போது நம்ம எதுவுமே வந்துட்டு மிஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. அதனால அன்பிளான்டா இருந்தாதான் நம்ம ஒண்ணு சொன்னது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கும். இங்க அந்த பிரச்சனை இருக்காது. நமக்கு தெரியும், இப்ப கிராஷ் கோர்ஸ் எடுத்தா கூட அந்த 1 month நம்ம என்ன பண்ணணுமோ அது பிளான் பண்ணிடுவோம். கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி அந்த 1 monthக்கு பெஸ்டா என்ன கொடுக்கணுமோ அதான் கொடுக்கணும், தவிர பெண்டிங் வச்சிடக்கூடாது அப்படின்றது எப்பயுமே கரெக்டா இருக்கும். அது பிளானிங், அதுல எப்பயுமே மாற்றம் இருக்காது. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க நம்ம எல்லாருமே வந்து ஃபேக்கல்டிஸ் மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க, பட் பேக் எண்ட்ல ஒரு டீமே ஆபரேஷன்ஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. எங்க ஒவ்வொரு நாளையும் ஸ்கெட்யூல் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய படையே இருக்கு. அதனால நாங்களே விடலாம்னு சொன்னாலும் அவங்க விட வைக்க மாட்டாங்க. So never have I ever said my subject is more important than others. சொல்லிதான் அவன் என்ன வேற வழி இல்ல, பாப்பா அப்படி சொல்லிட்டு உட்காந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு இருந்தா 720 வந்து 360 மார்க். என் சப்ஜெக்ட படிச்சா மட்டும்தான் அவங்க சப்ஜெக்ட். நான் எப்பவுமே கிளாஸ்ல சொல்ற ஒரு விஷயம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்டுமே வந்துட்டு பிசிக்ஸ்ல ஃபுல் மார்க் எடுக்கணும்னு வரமாட்டான், கெமிஸ்ட்ரியில ஃபுல் மார்க் எடுக்கணும்னு வரமாட்டான். ஆனா வரக்கூடிய எல்லாமே பயாலஜில ஃபுல் மார்க் 350 சேம் பண்ணுவான். அவன் எடுத்துதான் அவனை எடுத்தா மட்டும்தான் ரேஸ்ல இருக்க முடியும். இப்போ ஓகே 350 இதுல எடுக்கிறான், ஒரு 150 இதுல எடுக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கு செல்ஃப் பினான்ஸ் ஓரளவுக்கு ஓகே ஆகும். பிசிக்ஸ் மார்க் தான் அவனுக்கு கவர்மெண்ட் சீட் வந்து கொடுக்க போகுது. சோ கவர்மெண்ட் சீட்டா இல்ல செல்ஃப் பினான்ஸா அப்படின்றதான் இவங்க 2 பேர் டெர்மைன் பண்ணுவாங்க. ஆனா நான் வந்துட்டு அவன் ரேஸ்ல இருப்பானா இல்லையா, பாஸ் ஆகியா மாட்டியா அப்படின்னு நான் தான் டெர்மைன் பண்ணுவேன். சோ என் சப்ஜெக்ட் நீட் ஆஸ்பிரன்ஸ். ஜெய் எப்படி போகும்போது நம்ம சப்ஜெக்ட்ல தூக்கிட்டாங்க, பட் நம்ம நீட் ஆஸ்பிரன்ஸ்ல பார்க்கும்போது பயாலஜி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்பவுமே சொல்லி கொடுத்துருது. எஸ், ஆக்சுவலா இதை வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வச்சு பார்க்கணும். பயாலஜியோட பாஸ்ட் 10 yearsோட ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா நியர்லி 60 to 70% ஆஃப் டேட்டா வந்துட்டு ஈஸி லெவல்ல தான் இருக்கு. அதுலயும் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கன்னா 85% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து NCERT இருந்து தான் கேட்கறான். ஸோ பயாலஜி இஸ் ஈஸி அண்ட் ஸ்கோரிங். NCERT படிச்சீங்கன்னாவே மேக்சிமம் மார்க் எடுத்துடலாங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கு. பட் கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸை பொறுத்தவரை கெமிஸ்ட்ரி வில் பி யோர் மார்க் டிசைடர் அண்ட் பிசிக்ஸ் வில் பி your rank decider. ஏன்னா கெமிஸ்ட்ரி மாடரேட் லெவல்ல இருக்கும், பட் இந்த ரீநீட்ல மட்டும் இட் வாஸ் த டிஃபிகல்ட் அமௌங்ஸ் த என்டையர் ஹிஸ்டரினே சொல்லலாம். சோ கெமிஸ்ட்ரியில ஒரு 150 160 டார்கெட் பண்ணி, பிசிக்ஸ்லயும் அதே மாதிரி நீங்க ஒரு நல்ல ஸ்கோர் டார்கெட் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் இல்ல டாப் காலேஜ் கூடயே போயிடலாம். பட் இம்பார்ட்டன்ட் பயாலஜி தான். பதிவு பண்ணிட்டு அது எப்படி அப்படின்னா, பயாலஜி இம்பார்ட்டன்ட், கெமிஸ்ட்ரி வெரி இம்பார்ட்டன்ட், பிசிக்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்படிதான் நம்ம நடத்துறது. என்னன்னா அதை நீங்க படிச்சிருவீங்க, இதை இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்க ட்ரை பண்ணுவீங்க, இதை படிக்க ட்ரை பண்ண மாட்டீங்க. அதனால எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நீங்க எங்க பெரிய இடத்துக்கு போகணும்னா எது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமோ அதை நீங்க பிரேக் பண்ணாதான் நீங்க பெரிய இடத்துக்கு போக முடியும். ஹலோ,
இது பிலாசபி கிளாஸ் இல்ல. So, அதனால நீங்க ஈஸியா வந்துட்டு பயாலஜி மேனேஜ் பண்ணிடுவீங்க. அது நம்ம சார் வேற இருக்காரு, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம மேம் இருக்காங்க, கெமிஸ்ட்ரி அப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்காது. அப்படின்னா அவங்க நல்லா ட்ரைன் பண்ணிடுவாங்க. பிசிக்ஸுக்கு நான் நடத்தினாலும் நான் நடத்தின மாதிரி கொஸ்டின் கேட்கறதே கிடையாது. ஏன்னா நான் நடத்த முடியல, நான் நடத்துறது இல்ல. நாங்க நடத்த ஒண்ணு வச்சிருப்போம் சிலபஸ்ல இருக்கிறத, சிலபஸ்ல இருக்கிறதோ தாண்டி சிலபஸே கொஸ்டின் கேட்பாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சார் இந்த நடத்தின கொஸ்டின் மாதிரி வேற இல்லைங்க, இது வரைக்கும் கொஸ்டின் இந்த மாதிரி வாங்க நான் நடத்துற மாதிரி இல்ல. இந்த 2025 இந்த மாதிரி கொஸ்டினே தெரியுவாங்கல்ல, நான் நடத்துற மாதிரின்றது வேற. அதுக்கப்புறம் நான் பசங்கிட்ட சொல்லுவேன், நீ ஒன்னும் ஒரி பண்ணாத, பிசிக்ஸ் நம்ம 45 கொஸ்டின் டார்கெட் கிடையாது, டஃபா இருக்கா 20 கொஸ்டின் அடிச்சிரு உனக்கு கவர்மெண்ட் கிடைக்கும். நீ எப்படி தான் நாங்க 2 சப்ஜெக்ட்ல அடிச்சுட்டு வந்துருவேன். உனக்கு வந்து 45 டார்கெட் வைக்காது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் நீ என்ன பண்ணணும், 45 out of 45 கிடையாது, பாஸ் பண்ணாலே உனக்கு நல்ல மார்க் தான். 20 கொஸ்டின் அட்டன் பண்ணாலே நீ பாஸ் மார்க் மாதிரி தான் அது. நீ கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது, கொஸ்டின் ஈஸியா இருக்கா, நீ அடுத்து வேற லெவலுக்கு வந்துரு. ஸோ அதனால பிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் சப்ஜெக்ட் நார்மலா கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்றானுங்க. கொஸ்டின் பேப்பர் அதுல வர டஃபா கேட்கும் போது இதை ஏன் வச்சாங்கன்னு கேட்கறானுங்க. ஒருத்தன் கேட்டா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அந்த கொஸ்டின், சார் நான் டாக்டர் தானே ஆக போறேன், நான் எதுக்கு பிசிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு. பாரு நான் ஒரு ஆன்சர் சொல்ற மாதிரி உனக்கு என்கிட்ட கேட்ட அந்த வார்த்தைய, நான் பிசிக்ஸ் கண்டு ஒரு ஆன்சர். நீ என்னைக்காவது போய் ஈஸி எடுத்துருக்கிறியா, அதுல கோடா போகுது, அதுக்கு பேர் என்ன, அதுக்கு பேர் பீக் பாத்திருக்கியா, கிராஃப். எக்ஸ்ரே எடுத்துருக்கிறியா, எக்ஸ்ரே வந்து நம்ம எதுல ஸ்டடி பண்றோம், பிசிக்ஸ்ல ஸ்பெக்ட்ரம். எக்ஸ்ரே பத்தி தெரியாம நீ எப்படி படு சார், பல்ஸ் பத்தி நீ படிக்கிற. அப்ப பிசிக்ஸ் தெரியாம என்ன பண்ணுவ, நீ ஏதாவது ஒரு ஸ்கேன் எடுக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்டா இருக்கட்டும், அது யூஸ் பண்ற எல்லா எக்யூப்மெண்ட்டுமே எதை பேஸ் பண்ணதுதான், எல்லாமே பிசிக்ஸ் தான். ஆபரேஷன் பண்ற கத்தி உட்பட பிசிக்ஸ் தான் வரும். அதுக்கு உள்ளதான் பாடி, அதுக்கு நாங்கதான் வேணும். அதனால பிசிக்ஸ் இல்லாம உடனே எதுவும் தொட முடியாது. அதனால பிசிக்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சாகணும் அப்படின்னு. அப்புறம் என்கிட்ட கெமிஸ்ட்ரி எதுக்கு படிக்க அப்படின்னு கேட்டா, உனக்கு ஒரு சிறப்பு கொடுப்பாங்க, சரி பாக்குறியா, அந்த சிறப்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணா தெரியுமா, கெமிக்கல் காம்போசிஷன், அது என்ன எதுக்குமே படி, உனக்கு அப்ப ரீசன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தெரியுதா, பயாலஜி வந்து பாடி பார்ட்ஸ் என்ன ப்ராப்ளம் இருக்கு ரெக்டிஃபை பண்றது, அது உள்ள எல்லாத்தையும் எப்படி அறுத்து ஆபரேஷன் பண்றதுன்னா பிசிக்ஸ் வேணும். ஓகேவா, அதுல என்ன ஆயில்மெண்ட் ஊத்தி கெமிஸ்ட்ரி வேணும். அதனால நாங்க 3 பேர் எல்லாம் அப்படி ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால பிசிக்ஸ் இல்லாம நீட் கிடையாது, அது நீ வந்து மறந்துடு. நீ பிசிக்ஸ படிக்காம பாஸ் பண்ணான்றத நினைச்சே பார்க்காத, நான் இல்லாம நீ படிக்க முடியாது. இந்த பாரு நம்ம 2 பேர் தான் இருக்கோம், டீசென்ட்டா முடிச்சுட்டு யாரும் கடைசி வரைக்கும் அவங்க சப்ஜெக்ட் விட்டே கொடுக்கல. சூப்பர் விட்டு கொடுப்போம். அவரும் சாரோட திறமையான மதிச்சு அவர் ஆள் மனசுல போய் பிசிக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் ரொம்ப வச்சுட்டேன். இல்ல இதுல இது வரும் சந்தானம் ஆள் மனசுல போய் அவனோட டாக்டர் வச்சிருக்காரு. அதுதான் ஒரு ஃபியூச்சருடைய ஸ்பெஷல். அந்த சப்ஜெக்ட் கஷ்டம் இருந்தா கூட அது கஷ்டம் இல்ல, நீ ரொம்ப கஷ்டம்னு நீ கஷ்டம் ஈஸியா இருக்கும், அந்த மாதிரி அவனுக்கு நம்பிக்கை கொடுத்துடணும். நெவர் ஹேவ் ஐ எவர் நீங்க ஒரு பேட்சோட எமோஷனலா அட்டாச் ஆயிருக்கீங்க, அந்த பேட்ச் முடிஞ்சும் எமோஷனலா நீங்க நான் சொல்லி ஆகணும். எங்கேயும் போவேன் நம்ம நம்பிக்கை பேட்ச் அண்ட் நம்மளோட யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸே அவங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. சோ அந்த லாஸ்ட் வீடியோல லிட்டரலி நான் அழுதுட்டேன். பசங்க பார்த்துட்டு இருந்தாங்க, மேம் பரவாயில்ல மேம், we are there for you மேம் அப்படின்னு. சோ போத் நம்பிக்கை பேட்ச் as well as நம்ம யூடியூப் பசங்க, பேட்ச்னு இல்ல நம்ம பசங்கன்னா அவங்களை விட்டு கொடுக்க முடியாது இல்ல, அவங்க நம்ம கூட அவ்வளவு கனெக்டடா இருக்காங்க. சோ அவங்கள விட்டு பிரியற அந்த ஒரு தருணங்கிறது இட் இஸ் வெரி ஹார்ட் பிரேக்கிங். அது 1 year நம்ம கூட டிராவல் பண்ணி கரெக்ட். ஏன்னா டீச்சரையும் தாண்டி எத்தனையோ பசங்களோட பர்சனல் விஷயங்கள், அப்பா அம்மாவுக்கு தெரியாத விஷயம் கூட என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் லைக் இட்ஸ் நாட் லைக் தே ஹாவ் த டீச்சர் கனெக்ஷன் வித் யூ. ஒவ்வொரு கிளாஸ் முடிச்சதும் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அவங்கதான் என்னோட டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன்னா என் கிளாஸ் பாக்குற எல்லாரும் கேட்பாங்க, மேம் இப்படி எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க அப்படின்னு. பட் அந்த எனர்ஜி பூஸ்டரே வந்து பசங்க தான். ஏன்னா கிளாஸுக்கு கரெக்டா டைம்க்கு வந்துட்டு 1 நிமிஷம் ஆனா கூட மேம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண வாங்க 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 அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஸ்டூடெண்ட்ஸ்னாவே எமோஷனல் தான். அதுக்கு நமக்கு இது இருக்கும். இப்போ மேம் சொன்ன மாதிரி இப்போ அவங்க ஒரு நிமிஷம் லேட் ஆனா கூட பசங்க வெயிட் பண்ணுவாங்க, பசங்களுக்கு வெயிட் பண்ண வைக்க கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் இருந்துட்டு. அதே மாதிரி மேம் சொல்ற மாதிரி 1 year டிராவல் இருக்கு. நமக்கு என்னதான் புது ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்றது இருந்தாலும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். நம்ம என்னதான் பண்ணாலும் பசங்களுக்கு அது தெரியும் அப்படின்றது. இதுதான் இது புரியுமாடா இது அப்படின்னு சொல்லுவான், சார் அதான் சார் சொல்றீங்க அதுதான்டா அப்படின்னு. சோ நம்ம என்னன்னு சொல்ல மாட்டோம், அந்த கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். சோ அது வந்துட்டு நமக்கு போகும்போது எல்லா பேட்சுங்க, இந்த பர்டிகுலர் பேட்ச் அப்படி இல்லை, எல்லா பேட்சுமே நமக்குள்ள இருக்கிறதா அப்படின்னு. எஸ் கண்டிப்பா அந்த அட்டாச்மெண்ட் எப்பயுமே இருக்கும்.
பட் எனக்கு ஒரு பேட்ச் கூட ரொம்ப ஜாஸ்தி அட்டாச்மெண்ட் இருந்தது. அது என்னன்னா 2 பேட்ச் நான் என்னால சொல்ல முடியும். அது ஒரு பேட்ச் ரொம்ப, நான் வந்து யூடியூப்ல ஃபர்ஸ்ட் டைம் மேக்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன். பேசிக்கா நான் ஆக்சுவலா மேக்ஸ் பிசிக்ஸ் ரெண்டுமே எடுத்த ஃபேக்கல்டி. ஸோ எனக்கு மேக்ஸும் நான் ஸ்ட்ராங், பிசிக்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ நம்மளுடைய வேதாந்தமே நீட் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் மேக்ஸ் வேதாந்தம் கூட கிடையாது. ஆமா, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே அப்படிதான் இருந்திருக்கும். நீட் சேனல்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தான் போயிருக்கும். போர்டு எக்ஸாம் டைம்ல பசங்க ஃபுல்லா மேக்ஸ் கஷ்டப்படுறாங்கிறதுக்காக நான் இருக்குண்டா, பிசிக்ஸே எடுக்கிறேன் மேக்ஸ் எடுக்க தெரியாதா அப்படின்ட்டு, நீங்க மேக்ஸ் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா வேற, நீ பாரு என்ன நடக்குதுன்னு பாரு நாளைக்கு வா அப்படின்ட்டு. நான் ஆக்சுவலா ரொம்ப கியூரியஸா இருந்த டே வந்து அதுதான். ஏன் அப்படின்னா நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த சப்ஜெக்ட் டச் பண்றேன். நான் எனக்கு அந்த சப்ஜெக்ட் மேஜர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிசிக்ஸ் மேக்ஸ் ரெண்டுமே இருந்தாலும் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் சப்ஜெக்ட் டச் பண்றேன். நான் அன்னைக்கு தான் படிக்கிறேன் ரிவிஷன் பண்றேன், எல்லாத்தையும் பசங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கால்குலஸ் எடுத்த உடனே மறுநாள் வர செம சர்ப்ரைஸ், ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட். அது வரைக்கும் நான் பிசிக்ஸ் கிளாஸ் நீங்க இப்படிலாம் எங்கிருந்து வராங்க, இது நீட் சேனல் தெரியலடா, நீட் கிளாஸ் வாங்கடா வாங்கடா வாங்கடான்னு கூட்டு இருக்கிறோம், வரமாட்டேங்கிறானுங்க. இன்னைக்கு மேக்ஸ் பாட்டி வரல, நான் எப்படி மேக்ஸ் எடுக்கணும்னு பார்க்க வந்திருக்கீங்க. உங்க சூழ்ச்சி, நீங்க யாரு என்ன பிளான் வந்திருக்கீங்க. ஆனா எனக்கு நல்லா தெரியும் அவங்க எப்படி இம்ப்ரெஸ் பண்றது மட்டும் வர்றேன். இந்த கிளாஸ் முடிக்கிறது இல்ல, ஃபர்ஸ்ட் ½ an hourலயே நீ வந்து எவனுமே போகாத அளவுக்கு நான் உங்களை கொண்டு வந்துருவேன் அப்படின்னு எனக்கு அந்த கான்பிடன்ஸ் வந்து. ஏன்னா எப்பயுமே சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங், எனக்கு அந்த பிரச்சனை எப்பயுமே இருக்காது. கடன்னு உட்காந்து நைட்டு ஃபுல்லா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 9 எக்ஸசைஸ், அதாவது இன்டகிரேஷன்ல வந்துட்டு 11 எக்ஸசைஸ் இருக்கு. 9 எக்ஸசைஸ் ஒரே கிளாஸ்ல எடுக்கிறேன். ஒரே மாரத்தான் 11 hours கிளாஸ், ஒரே செஷன். ஃபர்ஸ்ட் மேக்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் 11 hours. மேக்ஸே 11 hours, ஒரே எக்ஸசைஸ், ஒரே சாப்டர் இன்டகிரேஷன். 9 எக்ஸசைஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 100+ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எல்லாமே காம்ப்ளிகேட்டான ப்ராப்ளம். பட் அது என்ன சர்ப்ரைஸ்னா, அவ்வளவு ஜாஸ்தி ஸ்டூடெண்ட் இது வரைக்கும் வந்ததுல அவன் எனக்கு ஜாஸ்தி. அவ்வளவு பயமா, சார் சூப்பரா எனக்கு புரியுது சார். அதுல கடைசியா கொஞ்சம் பேர் சொன்னாங்க பாரு, பிசிக்ஸ் விட எனக்கு மேக்ஸ் மேக்ஸ் நல்லா பிடிக்குது சார், நீங்க டெய்லி மேக்ஸ் எடுங்க சார். எதுக்கு வந்தது என்னையும் வரப்பேன், உங்களுக்கு போனா போகுது சப்போர்ட் பண்ணுங்க, பர்மனெண்டா மேக்ஸ் டீச்சரா மாதிரி பாக்குறீங்களா நீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய ஃபீட்பேக் கொடுத்தானுங்க. அந்த பேட்ச் வந்து நான் ஒரே வாரம் தான் எடுத்தேன். அந்த வீக் ஃபுல்லாவே 1 yearல அவன் என்ன படிக்கணுமோ அதை ஒரு வாரத்துல எடுத்து முடிச்சோம். வேற லெவல். அதான் நான் எடுத்ததுலேயே எக்ஸ்ட்ரீம் ஸ்டாமினா, எனர்ஜி, எஃபர்ட். ஏன்னா பிசிக்ஸ் நான் டச்சிலே இருக்கேன், அது பிரச்சனை கிடையாது. 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இதுக்காக நான் பிபிடி ப்ரிப்பேர் பண்ணி திரும்ப எல்லா கான்செப்டையும் கடகடகடன்னு கோத்ரூ பண்ணி எல்லாமே லென்த்தி செஷன், 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் அந்த மாதிரிதான். அந்த 1 வீக் ஸ்டூடெண்டோட அந்த என்கேஜிங் பயங்கரமா இருந்தது. டெய்லி ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் 100 பேர் கிட்ட. அது மாதிரி எப்பயுமே ஒரு 20-30 பசங்க ரெகுலரா இருப்பானுங்க. ஆனா அந்த 1 வீக் ரெகுலர் ஸ்டூடெண்ட் 100 பேரு. அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ முடிச்ச அன்னைக்கு மட்டுமே அது 20K வியூஸ் போச்சு. சோ அது வந்து எனக்கு இப்பயும் பசங்க வந்து நம்ம வேலை எவ்வளவு ஆர்வமா இருந்திருக்கானுங்க. அதை முடிச்ச உடனே நிறைய பேர் எழுதானுங்க. அந்த நான் 1 year படிக்கிறப்ப கூட நான் இவ்வளவு மேக்ஸ் படிச்சு கிடையாது சார், எனக்கு மேக்ஸ்ன்ற சப்ஜெக்ட் பிடிக்க வச்சுங்க சார் ஒரே வாரத்துல அப்படின்னு சொன்னேன். அந்த டாக்கு தான் என்னோட ஃபைனல் சக்சஸ். அவனுக்கு அந்த சப்ஜெக்ட் 1 வீக்ல பிடிக்க வச்சேன். நான் பிசிக்ஸ் 1 year எடுக்கும் போதும் நான் புரிய வச்சிடும் நடத்துருவேன். அது ஒரு குட் டீச்சருடைய குவாலிட்டி. அது நம்ம இப்படிதான் பண்ண வச்சிட முடியும். ஒரு வாரத்துல என்னால ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சிருக்கு இந்த பசங்களை அப்படின்னு. ஒரே எமோஷன்ஸ் தான். ஃபீட்பேக்கா கொடுத்துட்டு தேங்க்ஸ் சார், உங்களை லைஃப் லாங் நாங்க மறக்க மாட்டோம் சார், உங்களை எப்பயுமே மறக்க மாட்டோம் சார், நீங்க கடவுள் சார். அந்த வார்த்தை அடிச்சு விடுறானுங்களே, இதெல்லாம் உண்மையா பொய்யா எதுவும் தெரியல. சப்ஜெக்ட படிக்க வச்சிடலாம் சார், ஆனா அதை பிடிக்க வச்சிருக்கீங்களா சார்? அதுதான் அதுல எமோஷன் டாபிக் நான் நிறைய பார்த்தேன். ஏன்னா அவனோட அவ்வளவு தூரம் கிரையிங் அந்த, ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட எமோஷன்ஸ் நான் கனெக்ட் பண்றது. நான் 1 year எடுக்கும் போது அது பாண்டிங்ல வர்றது அது இருக்கும். நம்ம ஒருத்த கூட பழகிட்டாலே நமக்கு இருந்திருக்கும். பட் ஆனா ஒரு வாரத்துல இவ்வளவு பேரை நான் இம்ப்ரெஸ் பண்ணி இப்பயும் அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட நேம் என் மைண்ட்ல இருக்கு. அது என்ன ரொம்ப பாதிச்ச ஒரு பேட்ச் அது ஆக்சுவலா அந்த 1 வீக். சோ அப்பதான் எஸ் உனக்கு நாலேஜ் இருக்குடா, நம்பிக்கை அப்பதான் வருது. நம்ம டவுட் எப்பயுமே இருக்கும், புரியுதா புரியலையா அப்படின்னு. பட் அவனுக்கு அவுட் புட் கடைசியா கொடுக்கும்போது தேங்க்ஸ்ரா அப்பா, நான் ஃபைனலா உங்களுக்கு ஏதோ பிடிச்ச மாதிரி பண்ணிருக்கேன். சோ கிரேட்டஸ்ட் மொமெண்ட் அப்படின்னா இங்க அந்த யூடியூப்ல அந்த நான் 1 வீக் எடுத்தது பெஸ்ட் மேக்ஸ் கிளாஸ். அதுதான். அதுக்கப்புறம் எடுத்திருப்பேன், பட் அது கியூரியாசிட்டியில எடுத்தது. அந்த 1 வீக் அது ரொம்ப ஸ்பெஷல் எப்பயுமே.
அன்எக்ஸ்பெக்டடா நடந்த விஷயங்கள். அது எந்த இயர் சார்? இப்போ ரீசெண்டா போர்டு எக்ஸாம் இருந்தாங்கன்னா 2025 தான் போர்டு இருந்தாங்க. அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக, ஏன்னா நீட்ல யாரும் அப்ப போக்கஸ் பண்ண மாட்டாங்க எக்ஸாம் டைம்ல. கரண்ட் ஸ்டூடெண்ட் நிறைய நம்ம பேட்ச்ல எப்பயுமே அப்ப 12th படிக்கிற பசங்க. சோ போர்டு எக்ஸாம் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் கஷ்டம், மேத்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க. அப்பதான் நான் மேம் கிட்ட போயிட்டு, நான் மேம் நம்ம பசங்க ஃபீல் பண்றாங்க, நான் எடுத்துருவோம் அப்படின்னு கேட்டேன். என்ன சார் நம்ம சேனல் சரி எடுத்துருங்க, நம்ம சேனல் எல்லாமே போவோம், நம்ம சேனல் பசங்களுக்காக தான். ஆமா என்ன வேணுமோ எடுத்துருவோம் அதுல அப்படின்னு நானுங்க. அதுக்கப்புறம் சரி எடுத்துருவோம் அப்படின்ட்டு. இது யாருக்குமே தெரியாது, ஆக்சுவலா சர்ப்ரைஸ் எனக்கு மேம் மட்டும் தான் தெரியும். மறுநாள் கிளாஸ் போனதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, நீட் சேனல்ல மேக்ஸா, நீட் சேனல்ல மேக்ஸா அப்படின்ட்டு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னாங்க. பட் அது பயங்கர சக்சஸ்ஃபுல்லாவும் போச்சு. அதுக்கப்புறம் எல்லா சப்ஜெக்டும் போச்சு, பிசிக்ஸ் போச்சு, மேமரி, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே அதுக்கப்புறம் சூப்பரா ப்ராப்பரா போச்சு. பட் இது சம்மந்தம் இல்லாம ஒண்ணு நம்ம பெஸ்டா பண்ணிருக்கோம். அது எப்பயுமே பயங்கர கனெக்ட் எனக்கு. ஆக்சுவலா அந்த ஒரு மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு பெர்மிஷனுக்காக நாங்க அவ்வளவு அலைஞ்சோம். லைக் ஸ்பெசிபிக்கா நான் சார்ட்ட சொல்லிட்டேன், சார் ஓகே சார் எடுத்துடலாம் சார், பசங்களுக்கு தேவையானதானே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். பட் ஆஃப்டர் தட் நானும் அண்ட் இந்த நேரத்துல நான் சஞ்சீவ் சார் சொல்லியாகணும். அவரு எங்களோட growth மேனேஜர் பை த வே. அவரு நாங்க என்ன சொன்னாலும் கண்டிப்பா அதை பண்ணியே ஆகணும் சார், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னா ஓகே மேம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. சோ அந்த ஒரு சப்போர்ட் எங்க சார் கொடுத்திருந்தாரு. அண்ட் பயங்கரமா சிபிஎஸ்சில தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்ல மாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொன்னோம், இன்க்ளூடிங் அவர் ஃபேக்கல்டிஸ். ஏன்னா சார் மேத்ஸும் எடுத்தாரு, பிசிக்ஸும் எடுத்தாரு, தென் சார் பயாலஜி 10 நாள் விடாம எடுத்தாரு. நானும் இன்னைக்கு ஈவினிங் ஒரு கிளாஸ் வைப்பேன், காலையில ஏர்லி மார்னிங் கிளாஸ் வைப்பேன், மத்தியானம் கிளாஸ் வைப்பேன், வாழ்க்கையே கிளாஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். பட் எஸ் இட் வாஸ் நம்ம அங்கதான் அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே இதாயிட்டோம். அவங்க படிக்கிறது இப்போ மத்த சேனல்ஸ் பேசிக்கா நம்ம பார்க்கும்போது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு அவங்க நடத்துவாங்க, அப்படி போயிடுவாங்க அப்படின்றது. பட் நம்ம வேதாந்தூ சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடத்திட்டு இருக்கோம். ஆக்சுவலா ஏர்லி மார்னிங் கிளாஸஸ்ல இருந்து 4 மணி கிளாஸஸ், போர்டு எக்ஸாம் டைம்லயும் சரி, நீட் எக்ஸாம் டைம்லயும் சரி, நாங்க அப்படி கண்டக்ட் பண்ணி பசங்களோட என்கேஜ் பண்ணி படிச்சிட்டு இருக்கோம். பட் சார் சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சது, எனக்கு சார் மாதிரி ஒரு மேத்ஸ் டீச்சர் இருந்தா எனக்கு மேட்ச குடிச்சிட்டு சார் எப்பயுமே லைக் இட் வாஸ் அ பிரேவ் டெசிஷன். எந்த ஒரு ஃபேக்கல்ட்டியும் அப்படி பண்ண மாட்டாங்க. பட் சார் வாஸ் ஓகே வித் இட். சார் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் இட் வாஸ் வெரி வைஸ். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், எங்க வேதாந்தம் நீட் தமிழ் ஃபேக்கல்டிஸ் 3 பேர்ட்டையுமே இது வரைக்கும் நான் எது சொல்லி நோ சொன்னதே இல்லை. ஐ எம் லைக் த கிரேசியஸ்ட் ஆங்கர். திடீர்னு வந்து சார் அது பண்ணலாம், இது பண்ணலாம், அப்படி பண்ணலாம், மிட் நைட் கிளாஸ், இவர்கிட்ட மிட் நைட் கிளாஸ் எடுக்க சொல்லிருந்தேன். கிரேசியஸ்ட் ஆங்கர் which a faculty can ever get. பட் ஸ்டில் எங்க டீம் இவங்களா இருந்தாலும் சரி, ஃபேக்கல்டிஸா இருந்தாலும் சரி, எங்க சேனல் மேனேஜர் மஹிரா இருந்தாலும் சரி, ரொம்ப அடி வாங்கினாலும் மேம் சொல்லிட்டாங்க பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு they'll go for it. So I'm blessed to have that team. Thank you guys. Never have I ever teased a teacher while learning. 4 லட்சம் அப்ளிகேஷன் வருது, ஆனா அதுல 200 மட்டும் தான் செலக்ட் ஆகுது. யூ எல்லாத்துக்கும் இல்ல நான் ஃபர்ஸ்ட் அது அறியாத வயசு அப்படின்னு சொல்லுவோம். அறியாத வயசுல தப்பு பண்றது தப்பு இல்ல. பட் அறியாத வயசுல நம்ம பண்ணி சார் தப்பு பண்ணலாம், அப்புறம் என்ன சார் தப்பு பண்ணாலும் சுதந்திரம் இருக்கும் அப்படின்னு தப்பு நம்ம பண்ணிதான் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம தப்பா பண்றோமா திருத்திக்கிறோம் அப்படின்றதான் வழியா இருந்துட்டு இருக்க போது. பட் நான் கண்டிப்பா அது பண்ணியிருக்கேன், பண்ணாமலாம் இருந்தது இல்லை அப்படின்றது இருக்க போது. நமக்கு ஒரு மேம் வந்து வருவாங்க. மேம் வந்து பாத்தீங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு சோஷியல் சயின்ஸ் வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. நான் வந்துட்டா கேரி வந்துட்டா பாய் சும்மா வந்துட்டா அப்படின்னு சொன்னா ஒரு இதா பண்ணிட்டே இருந்தேன். அதாவது பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியில ஆஸ்மெண்ட்ல உட்காந்துட்டு அதுல வந்து ஏதோ ஒரு ஊர் கரெக்டா ஞாபகம் இல்ல, மேப் நடந்துட்டு இருக்கும்போது கோல வந்துட்டு ஏதோ ஒரு ஊர் ஆரம்பிக்கும். அப்ப அது மேம் வந்து அது ஒரு மாதிரியே சொல்லுவாங்க. அவங்களுக்கு அவங்க தமிழ் கிடையாது, வேற லாங்குவேஜ். அவங்க வேற தமிழ் ஒரு மொழி சொல்லும்போது நான் கோ அப்படின்ற சவுண்ட் கொடுக்குறது. சோ அவங்களுக்கு தெரியும் அப்படிலாம் இருக்கும்போது அப்படின்னு இருக்கும்போது கடைசியில வந்துட்டு ஓவரா பேசுறது, இது பண்றது அது பண்றது அப்படின்னா மேம் வந்து கத்திட்டு இருப்பாங்க. பசங்க எல்லாருமே தான், நான் மட்டும் பசங்க எல்லாருமே தான். ஒரு டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க, ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஸ்ட்ரிக்டா இருப்பாரா, இந்த சார் ரொம்ப ஜாலியா இருப்பா, இது அப்படி அப்படி அந்த மாதிரி மேம் இருந்துச்சுங்க. சோ அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்துட்டு ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த எக்ஸாம் டைம்ல வந்துட்டு எனக்கு ஒரு ஜுரம் வர மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மலேரியல் ஃபீவர் மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்துட்டு 10th ப்ராக்டிக்கல் டைம் நினைக்கிறேன்.
அப்போ அவங்க சோஷியல் எனக்கு எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டோம். அதாவது நான் ரொம்ப இது பண்றது, எனக்கு தனி ரூம் வச்சுட்டு அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இன்விஜிலேட்டர் பேஸ் பண்ணி அவங்க இருந்துட்டு இருக்காங்க. தனி ரூம் கொடுக்க கூடாது, பக்கத்துல வச்சக்கூடாது அப்படின்னு பேசிக்கா ரூல்ஸ். ஏன்னா பக்கத்துல கொஞ்சம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு நான் தனி ரூம் வச்சுக்கிட்டு பேசிக்கா வந்துட்டு அவங்களே உட்காந்து பாத்துக்கிட்டு ஆக்சுவலா அவங்களே தான் எழுதுனாங்க. இது வராது சோஷியல் டீச்சர் அவங்க சயின்ஸுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இது வராது அப்படி அப்படின்னு நான் எழுதவே இல்லை. பட் அன்னைக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு, ஐயோ ஓகே பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல். சாரி தான் கேட்கல, பட் மனசுக்குள்ளே ஒரு 1000 தடவை சாரி கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தது. அண்ட் இன்னைக்கு நம்மள வந்து ஏதாவது ஒரு பையன் வந்து சொல்லும் போது நமக்கு எப்படி நம்ம கான்ட்ரவர்சி வரும்போது நமக்கு வந்துட்டு இருக்கு, அப்போ வந்துட்டு நமக்கு அது ஃபீல் ஆகும்போது அந்த மேம் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நமக்கு ஃபீல் பண்ணாருங்க. பட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ பண்ணாத பையனே கிடையாது, உண்மைதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதா இருந்துச்சு. ஆக்சுவலா பீங் அ டீச்சர் எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துருந்துச்சு. இன்ஸ்டாகிராம்ல நீ பாக்குறேன்னா கமெண்ட் பண்ணு சரியா. சோ இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஒரு டவுட் கேட்டிருந்தாரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் பத்தி. நான் ஆக்சுவலா அன்னைக்குன்னு பார்த்து நான் இன்ஸ்டாகிராம் பார்க்கல. எனக்கு ஒரு நாளைக்கு 200 இருந்து 300 கமெண்ட்ஸ் வரும். லைக் இன்ஸ்டாகிராம்ல பசங்க கேட்டே இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், மிட் நைட்ல தான் உட்காந்து எல்லாருக்கும் மெசேஜ் கன்வே பண்ணிட்டு இருப்பேன். வேற யாரும் நம்ம வைக்கிறது இல்ல. சோ அப்படி இருக்கும்போது ஒரு பையன் வந்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல நான் ரிப்ளை பண்ணாததும், மேம் நீங்க ஃபேக் தான் மேம், அவங்க சொல்ற மாதிரி நீங்க அப்படிதான் மேம், ரொம்ப ஃபேக் மேம், வீடியோல மட்டும் பயங்கர கேரிங்கா பேசுறீங்க, இங்க மட்டும் சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் பேசியிருக்கான். தென் அதுக்கப்புறமா நான் எடுத்து பார்க்கும்போ என்னடா இப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பெரிய மெசேஜ் வாய்ஸ் நோட்டு 2-3 நிமிஷத்துக்கு, ஏன்டா இப்படி பேசுறேன், நான் என்னடா தப்பு பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அவனுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பினேன். பட் அதுக்கப்புறமா he is like so regular with the classes, daily classக்கு வருவான். and அன்னைக்கு he didn't say it but I felt it because அதுக்கப்புறமா தான் அந்த பையன் ரெகுலரா கிளாஸ்க்கு வரவே ஆரம்பிச்சான். so that is also a kind of sorry. and பசங்களா be it whoever you are, நீங்க ஸ்டூடெண்டா இருங்க இல்லாம போங்க, டீச்சர்ஸ் குறை சொல்றது நிப்பாட்டணும். ஏன்னா டீச்சர்ஸ் build a generation, they not just talk, they build a generation. நம்ம ஒரு சேயிங் இருக்கு, அதாவது ஒரு ஜென்ரேஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு சைட்ல வந்துட்டு வேற யாராவது தப்பு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே அது அப்படின்னு விட்டுடலாம். ஆனா ஒரு டீச்சர் தப்பா சொல்லி கொடுக்கும்போது டீச்சர் தப்பான எக்ஸாம்பிள்ஸா மாறிச்சுன்னா அந்த ஜெனரேஷனே வந்து தப்பா மாறி, இவர் இப்படி சொல்லி தராரா அவர் இப்படி சொல்லி தராரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாலியா அப்படி இருந்துட்டோம் அப்படின்னு வந்தீங்கன்னா ஜெனரேஷனே வந்துட்டு தப்பா என்ன போச்சு. நமக்கு எப்படி வேணா போய் வாழலாம் அப்படின்னு ஒரு வாழ்க்கையை நம்ம இருக்கணும். நம்ம வாழ்க்கையில பிரின்சிபல்ஸ் கண்டிப்பா இருந்தது, இப்படிதான் போகணும், இப்படிதான் சில நல்லது இருக்கு கெட்டது இருக்கு அப்படின்ட்டு. நம்ம என்னதான் ஃபன்னியா இருந்தாலும் சரி, பேசிக்கா நம்மளோட லைஃப் பார்த்து பார்க்கும்போது நமக்கு அந்த பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கணும் அப்படின்ட்டு. சோ அதுக்கான ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பா அந்த டீச்சர்ஸ்க்கான மரியாதை வந்து நமக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். பிகாஸ் டீச்சர்ஸ் பாக்குறத விட நான் இன் பர்சன் நிறைய பொண்ணுங்க என்கிட்ட வந்து சொன்னது கேட்டிருக்கேன், மேம் நீங்க ரொம்ப போல்டா இருக்கீங்க, யோர் ஹிஸ்டரி லைக் பிகாஸ் ஐ வாஸ் இன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பிஃபோர் அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தேன். சோ மேம் எனக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு, நீங்க பாக்ஸிங் சொல்றீங்க, அது சொல்றீங்க, நடுராத்திரியில கூட கிளாஸ் எடுத்துட்டு டெலிகிராம்ல நான் வீடியோ போடுறது உண்டு, 3 மணி ஆச்சு இப்பதான் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு போஸ்ட். சோ இவ்வளவு போல்டா இருக்கீங்க மேம், உங்களை மாதிரியே நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இப்படி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை கிரியேட் பண்ண முடிஞ்ச ஒரு டீச்சர்னால நெகட்டிவ் கிரியேஷன்ஸையும் பில்ட் பண்ண முடியும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லைக் கிளே, அவங்க எதை பாக்குறாங்களோ அதாவே மாற ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஃபேஸ்க்குள்ள நம்ம அவங்கள தள்ளக்கூடாது அப்படிங்கிறது லைக் வாட் ஐ ஃபீல் அபவுட் டீச்சர்ஸ். நீங்க இது கரெக்டா தப்பா அப்படிங்கறத எனக்கு மறக்காம கீழே சொல்லுங்க, செக் பண்ணி பார்க்கலாம். எஸ், ஆக்சுவலா டீச்சர்ஸ் நான் நிறைய கலாய்ச்சிருப்பேன். நான் அது பாரபட்சமே கிடையாது. நிறைய நிக்நேம் புதுசா வைப்பேன். பொதுவாக ஆல்ரெடி உங்களுக்கு நேம் இருக்கும், நான் ஒண்ணு புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ஆல்ரெடி பழைய பேர் ஒன்று இருந்தாங்கன்னா அவங்க கொடுத்தது நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது. நான் இருக்குமா நான் தான் ஒன்று புதுசா கொடுக்கணும் அப்படின்ட்டு அது ஒரு மாதிரி ப்ராசஸ். அப்ப அது எப்படின்னா, அந்த சேட்டை நான் கொஞ்சம் பிரைட் ஸ்டூடெண்ட், ஓவர் சேட்டை பிடிச்ச ஸ்டூடெண்ட், ரெண்டுமே பிடிச்ச டார்ச்சர் கேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, திட்டவும் முடியாது, அடிச்சு வெளியில திருத்தவும் முடியாது, நல்லா படிக்கிற பெண்ணா இருக்கான். அந்த ரெண்டு கொஞ்சம் தீவிரம் சேர்ந்த மாதிரி இருக்கும். அது இப்ப கிடையாது, அந்த டைம்ல வந்துட்டு அது இருக்கும், இருந்துச்சு எனக்கு. அது அப்புறம் நிறைய சில நேரத்தில் கலாய்ப்பா ஒரு சார் கிட்ட போய் டைரக்டா நிக்நேம், சார் உங்களுக்கு ஒரு நிக்நேம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னேன். அவரு அது எப்படின்னா நான் கேஷுவலா சொல்லிட்டேன், ஒரு ஃபன்னா அவர் எடுத்து பாருன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஜாலியா பேசுற சார், அவர் தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு, சார் நான் ஒரு நிக்நேம் வச்சிருக்கேன், அந்த நிக்நேம் சொன்னேன் நான்.
அது வரைக்கும் நல்லா சிரிச்சிருந்தோம் நினைச்சேன். ஆமா, டக்குனு டென்ஷன் ஆயிட்டாரு அவர். ஃபர்ஸ்ட் டைம் அடிதான் டென்ஷனா பாக்குறேன். இவர் எப்படி சிரிச்சுன்னு இருப்பாரு அவரு. வேற நான் என்ன நினைச்சிட்டேன், அவரு நான் வச்ச பேர் பிடிக்கல போல. என்ன எனக்கு எத்தனை பேர் தான் அப்படின்னு கேட்டாரு கடைசியா. அவர் ரொம்ப கடுப்பாயிட்டாரு. எதுக்கு பண்ணி அந்த வேலையை பாரு நீ இந்த அப்புறம் அவர் எனக்கு அட்வைஸ் பண்ணாரு, நீ நிக்னேம் ஈஸியா வச்சுட்டு போயிடுற, நாளைக்கு நான் உனக்கு கூட ஒரு நிக்னேம் வைக்க முடியும். இப்ப நான் உனக்கு ஒரு நிக்னேம் ஒண்ணு வச்சு, இப்ப நான் உனக்கு கிளாஸ்ல அந்த பேரை நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதான் கூப்பிடுவாங்க. கண்டிப்பா சார் ஒரு நிக்னேம் வச்சு கூட்டாருன்னா சாரே கூட்டாருன்னு ஒண்ணு கூட்டுருவாங்க. நீ எனக்கு வச்சுன்னா ஏன் எதுவும் எல்லாம் பேச மாட்டாங்க. ஏதோ நீ தெரியாம வந்து கேட்டுட்டேன், ஏதோ யதார்த்தமா கேட்டுட்டு நான் நல்லா சிரிச்சு பேசுறதை வச்சு. பட் எல்லா ஸ்டூடெண்ட்டும் அந்த மாதிரி இருக்க போறது இல்ல. ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர்ஸை வெளியில தான் கிண்டல் பண்ண முடியும். ஆனா நான் ஒரு தடவை கேலி பண்ணிட்டேன், உன கிளாஸ்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இருக்கும்போது கேலி பண்ணுவாங்க, சாரி அந்த வார்த்தை தானே சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ வந்துட்டு எப்பயுமே வந்து ஒருத்தவங்க வந்து கேலி பண்றது வந்து அது ரொம்ப தப்பு. ஆக்சுவலா அது வந்து எனக்கு ரியலைஸ் ஆச்சு. அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம், எனக்கு அவர் ஒரு நிக்னேம் வச்சிருந்தாருன்னா என்ன அப்படி கூட்டிருந்தா எனக்கு எப்படி இருந்தது, அது ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியா இருந்தது. அதுக்கப்புறம் இல்ல நம்ம திருந்ததுக்கு டைம் வரும்போது அந்த மாதிரி இதுக்கு இனிமேல் திருந்துடா அப்படின்ற மாதிரி நான் என்ன முடிவு பண்ணிட்டேன், இந்த மாதிரி நம்ம டீச்சருக்கு நிக்னேம் வைக்க கூடாது, அது ஹேபிட் இல்ல. டீச்சர் வைக்கணும் போய் படிச்சவங்க பொசிஷன் இதெல்லாம் வேற. இப்ப நம்ம பையன் தானே இப்ப நம்ம கலாய்க்கலாம், என்ன பேர் வச்சிருக்கிறேன் அப்படின்ற வாடா போண்டா வாடா வாடா அப்படின்றது கலாய்க்கிற மாதிரி சும்மா ஏதாவது ஃபண்டில் சொல்ற அந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது வச்சுப்போம். சோ அதுக்கப்புறம் அதையும் நான் குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு காலேஜ் நான் போகும்போது நிறைய படிக்கும் போது நம்ம மைண்ட் மாறும். ஆக்சுவலா நீங்க நிறைய புக்ஸ் படிக்கிறது, சப்ஜெக்ட் நிறைய புக்ஸ் நிறைய படிப்பீங்க. நீங்க படிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணும்னா, நம்ம எது சரி எது தப்புன்னு எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்க முடியாது, எல்லாத்தையும் கத்துக்க முடியாது. சில ஜீனியஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எழுதிருப்பாங்க லைஃப்ல எது சரி எது தப்புன்னு சில விஷயங்கள்லாம். அப்ப நம்ம வந்து ஷைன் ஆகணும்னா சில விஷயங்களை மாத்தணும். ஸோ அப்பதான் நான் அதை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி, நம்ம ஒரு நல்ல டீச்சரா நம்ம இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு நல்ல டீச்சருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுவோம். நம்ம தான் அப்பதான் நாளைக்கு நம்ம ஒரு நல்ல டீச்சரா ஆனா அதை நம்ம எதிர்பார்க்க முடியும். நம்ம ஒருத்தவங்க மதிச்சாதான் அவங்க நம்மளை மதிக்கிற இடத்துக்கு நம்ம எதிர்பார்க்கணும். நான் கொடுக்காத ஒரு விஷயத்த எனக்கு ஒருத்தர் கொடுக்கணும், நான் எதிர்பார்க்கணும் அப்படின்னு வரும்போது அந்த கேரக்டர் நான் மாத்தினது. அதுக்கப்புறம் எனக்கு டீச்சிங் எனக்கு பேஷனா இருந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அது வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம்ல எனக்கு 2 விஷயமும் பிளஸ் ஆயிடுது. அதுல என்ன யாரே நிக்னேம் வச்சு கேட்டாலும் கவலைப்பட மாட்டேன், நம்ம பண்ணாதே பண்ணிட்டான் அந்த ஒரு மைண்ட் செட் கன்வின்சிங். நம்ம அளவுக்கு நிக்னேம் நான் எப்படி தெரியுமா அப்படின்ட்டு யோசிக்கலாம் பாரு. எனக்கு பேரு நானே வைக்கிறேன் எனக்கு பேரு அப்படின்ற மாதிரி நான் சில நேரத்தில் யோசிப்பேன், உங்களுக்கு பேர் கூட வைக்க தெரியலப்பா எனக்கு அப்படின்ற மாதிரி தோணும். அப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னா அந்த ரெஸ்பெக்ட் நம்ம வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஸ்டூடெண்ட் அவங்க நிக்க வச்சாலும் அதை நான் எதுவுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். அந்த காம்ப்ரமைஸ் அது எனக்கு பிரச்சனை இல்ல. அவன் கடைசியா ஒரு நாள் வந்துட்டு இவரு மாதிரி ஒரு டீச்சர் கிடைக்கலன்னு நான் அவனை சொல்ல வச்சிருவேன். அதுல அந்த மைண்ட் செட்ல தான் எப்பவுமே யோசிப்பான். அவன் என் கூட வந்துன்னே நான் டிராவல் பண்ணானா அவன் முடிச்சுட்டு போகும்போது நான் நினைச்சது இவர் வேற, முடிச்சதுக்கு அப்புறம் இவர் வேற அப்படின்ற அந்த மனநிலையை அவனுக்கு வர வச்சிருவான். அது எனக்கு பயம் கிடையாது. பிளஸ் அந்த இதுல அப்படிதான் இருப்பாங்க நம்ம பசங்க. அது சாதாரணமா எடுத்துப்பாரு, ரொம்ப சீரியஸா இது பண்ணிக்க. நெவர் ஹேவ் ஐ எவர் கான்செப்ட்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் மறந்துருக்கீங்களா? இப்ப நீங்க போய் டீச் பண்ணிட்டு மறந்துட்டீங்களா டக்குன்னு, அதை எப்படி சமாளிப்பீங்க? மறந்துட்டோம் அப்படின்னு எப்படி இது பண்ணுவீங்க? எனக்கு நடந்தது இல்ல, பட் சார் எக்ஸ்பிரஷன் பார்த்தா எனக்கு நடந்திருக்கு. எல்லாவும் பார்த்துப்பா. எதனால நடந்துட்டு கான்செப்ட்லாம் மறக்கல. யூடியூப் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் வீக் கிளாஸ் அப்போ நான் ஃபர்ஸ்ட் வீக்ல எவ்வளவு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நான் அப்ப வந்து ஸ்மால் ரெக்கார்டிங் தான் பண்ணிட்டு இருந்தேன், லைவ் போகல. நான் ஃபர்ஸ்ட் லைவ் போறப்ப நல்லா பண்ணிட்டேன், பிரச்சனை இல்ல. 2வது லைவ் 3வது ஏதோ போகிறப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் போகும்போது நான் கொஸ்டின் எடுத்துன்னு வந்துட்டேன். டக்குன்னு எனக்கு எல்லாமே பிளாங்க் ஆயிடுறாங்க உள்ள போன உடனே. இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நோட்டு திருப்புறேன், பேப்பரை திருப்புறேன், கேமரா பாக்குற பசங்க அதெல்லாம் பாத்துன்னு இருக்காங்க அப்படின்ட்டு நான் இப்ப எங்க போறதுன்னே தெரியல. எழுதிட்டு புரிஞ்சுதாடா சார் ஆன்சர் தப்பா வந்துருக்கு, ஐயோ அப்படின்ட்டு எனக்கு ஃபார்முலா தெரியலையா இல்ல சப்ஜெக்ட் புரியலையா என்ன அந்த புதுசா வந்த நிலாவஸ் ஒண்ணு. 2வது அன்னைக்கு நைட் நான் சரியா தூங்கல, அது ஒன் ஆஃப் த ரீசன். அன்னைக்கு நான் ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தேன். ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தேன், என் மைண்ட் வந்து கொஞ்சம் அந்த ஹேங் ஓவர் மாதிரி ஆயிடுச்சு, எதுவுமே மைண்ட்ல கொண்டு வர முடியல. அதுக்கப்புறம் அந்த பேஜ் அடிச்சுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போறேன், அப்பயே ஆன்சர் வரல. அதே கொஸ்டின் 3 தடவை போறேன். எப்ப லைவ்ல அந்த வீடியோ என்ன இருக்காது எனக்கு மட்டும் தெரியும். அந்த வீடியோ நான் அடிக்கடி எடுத்து பார்ப்பேன், என்னென்ன பண்ணி கடைசியா போர்டு கூட பேச ஆரம்பிச்சிட்டேன், ஆன்சர் வரல. என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்ட்டு என்ன போர்டு கூட பேச விட்டாலே திரும்பி பார்த்தா அவனே கேள்வி கேட்பானுங்களே, என்ன பண்றோன்னே தெரியல அப்படின்ட்டு பசங்களா
இந்த கொஸ்டின் நான் பிரேக்கு அப்புறம் நடத்துறேன். கடைசியா நான் எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, ஏதோ மறந்து போச்சு, சம்திங் ஏதோ நான் மிஸ்டேக் பண்ணிருக்கிறேன், எனக்கு இந்த கொஸ்டினை நான் திரும்ப வந்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு ஆன்சர் சொன்னேன். கொஸ்டின்ல ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆன்சர் வரல அப்படின்னா நான் தப்பா பண்ணிட்டேன்றது முதல்ல ஒத்துக்க மாட்டேன். எப்பயுமே கொஸ்டின் வந்து தப்பு இருக்கு, பிளஸ் மைனஸ் மிஸ் ஆயிருக்கு, நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து பாத்துட்டு எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, நான் தான் தப்பு பண்ணிருக்கேன் அப்புறம் ஒத்துப்பேன். அந்த இடத்துல கன்வின்ஸ் பண்ணிடுவேன், எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, நான் தான் தப்பு பண்ணிருக்கேன், நான் தப்பு பண்ணுன்றது இப்ப நம்ம கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் ஆக்சுவலா நான் என்ன பண்ணேன்னா அந்த பிரேக் விட்டுட்டு போய் படிச்சுட்டு வந்துட்டு தான் ஏன் இந்த கொஸ்டின் தப்பா பண்ணோம் அப்படின்றத அப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன். நான் பண்ண ஒரு ஸ்மால் எரர், அது கேர்லெஸ் மிஸ்டேக், அது ஃபோக்கஸ் இல்லாம அந்த ரெஸ்ட்லெஸ் ஆகிறதுனால. பட் அது ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ஒரு நல்ல மெமரியாவும் இருந்தது. இந்த போர்டு கூட தான் பேச வச்சிருக்காங்க பசங்க. அது வந்து கிரௌடு வேற அன்னைக்கு ஜாஸ்தி, பிரச்சனை எப்ப நடக்குதுன்னா ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா எப்ப நடக்குது. கம்மியான பசங்க ஒரு 20 பேர் இருக்கிறாங்கன்னா ரொம்ப ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. சார் நீங்க காமா இருங்க சார், ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. இந்த 50 பேர் 60 பேர்லாம் வந்துட்டான்னு வச்சுக்க, என்னாச்சு சார் மாத்திரை போடணுமா, பிபியா சுகரா, எதுவுமே கிடையாது. ஒரு மறந்தேன், அதுக்கே நான் சப்ஜெக்டே மறந்த மாதிரி இப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. பட் ஆனா அது எனக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, நம்ம பசங்க முன்னாடி நம்ம நடத்தும் போது மறந்துட்டா அது பிரச்சனை இல்லை. எனக்கு அது யூடியூப் அப்புறம் ஆஃப்லைன் டிஃபரன்ஸ் நிறைய இருந்தது. ஆஃப்லைன் நான் மறந்துட்டா கூட வெயிட் பண்றேன், நான் கேஷுவல் சொல்லிட்டு போயிடுவேன், இப்ப நம்ம பிரச்சனை இருக்காது. பட் நம்ம யூடியூப்ல நடத்தும் போது அது ரெக்கார்ட் ஆயிடுமே, நாளைக்கு அவன் எப்படி பாப்பேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஏமா பார்க்க போறேன், நம்ம பசங்க தானே. அதுக்கப்புறம் சார் ஏதோ தப்பு பண்ணிருக்காரு. அதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, நான் என்ன தப்பு பண்ணுன்றத கண்டுபிடிச்சு ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவான், நான் தப்பு பண்றது சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்பயுமே ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருப்பானுங்க. நான் கரெக்டா எது சால்வ் பண்ணாலும் கம்மி இருப்பானுங்க, எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டானுங்க. தப்பு வந்துருதுன்னா உடனே இது தப்பு ஆப்ஷன் டி வராது, சி தான் வரும். என்ன பண்ணிட்டோம் அப்படின்ட்டு, என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம் இப்படி பேசுறானுங்க அப்படின்ற மாதிரி தோணும். அது வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே இருப்பாங்க. கிட்டத்தட்ட நான் அந்த கேட்டகரி தான். நான் வந்துட்டு தப்பு மட்டும் நோட் பண்ணுவேன், கரெக்ட் டைம்ல கண்டிக்க மாட்டேன். இப்ப ஒருத்தர் 198 வாங்கிக்கலாம், 98 நான் கண்டிக்க மாட்டேன். 2 மார்க் ஏன் விட்டேன், நான் 2 மார்க் ஏன் விட்டேன், அந்த டைப் ஆஃப் கேரக்டர் தான். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்பயுமே மோட்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க. நான் எப்பயுமே கிளாஸ் நடத்தும் போது பிசிக்ஸ் ஒரு பிளஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண தப்பு வரும். நம்ம தப்பு பண்ணிட்டு பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஸ்டூடெண்ட் கண்டுபிடிச்சிருவாங்க, சார் இது எத்தனை மல்டிபிளிகேஷன் மிஸ்டேக்ஸ் வருது, பிளஸ் மிஸ்டேக் வந்திருக்கு, ஏதாவது கண்டுபிடிச்சிருவான். சோ அப்ப பரவாயில்லடா தேங்க்ஸ் அவனுக்கு நன்றி சொல்லிடுவேன். அப்ப நீ தான் எனக்கு உதவி செய்யறேன், அப்ப அப்படியே எடுத்து கொடுக்குறா, ஏதாவது நானும் பார்த்து நானும் அப்படியே ஏதாவது பார்த்து ஆன்சர் தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருவேன். பட் அது எனக்கு சந்தோஷம் என்னன்னா, நம்மள நல்லா கிளாஸ் போறதை கவனிக்கிறான், கவனிச்சாதான் தப்ப கண்டுபிடிக்க முடியும். ஒண்ணு அவன் கண்டுபிடிச்சு அவன் சொல்லும் போது ஓகே, நம்ம வந்துட்டு எந்த இடத்துல தப்பான கொஸ்டின் போடல, தப்பான ஆன்சர் கொண்டு வரல, ஏதாவது ஒரு ஃப்ளோல வந்து தப்பு வந்தாலும் யாரும் சொல்லலைன்னா தப்பாக பதிவாயிடும். எனக்கு எப்பயுமே ஒரு பயம் இருக்கும், எந்த காரணத்தை கொண்டு ஒரு சின்ன பாயிண்ட் கூட தப்பா வந்துக்கூடாது. இல்லை ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டோ நான் சொன்ன வார்த்தையோ கால்குலேஷன்லயோ தப்பு வந்துக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப காரணம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதை சீரியஸா ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே இருப்பாங்க. அந்த சீரியஸான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஒரு பாயிண்ட் தப்பா போட்டா கூட கடைசியில் தப்பாயிடும். அந்த கொஸ்டின்னால நம்ம லைஃப்ல சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும், நான் ரொம்ப கவனமா இருக்கேன். அதனால நான் இப்பவே ரெக்கார்ட் பண்ணிட்டு மறுபடியும் பார்ப்பேன், நான் எடுத்ததே செக் பண்ணி. நானும் கிளாஸ் எடுக்கும் போது எனக்கு நடத்தும் போதே தெரிஞ்சிடும், என் மைண்ட்ல அது ஓடும். நான் இங்கே தப்பா பேசியிருக்குன்னு சொல்லிச்சுன்னா அடுத்து 10 நிமிஷம் ½ hour கழிச்சு திரும்ப அந்த கொஸ்டின் வந்து நான் கரெக்ஷன் கொடுத்துருப்பேன். ஏன்னா ஏதோ ஒரு ஃப்ளோல தப்பா, ஏதாவது ஒரு வார்த்தையை தப்பா சொல்லிட்டு இருக்கேன், கொஸ்டின் தப்பா, அந்த எக்ஸ்பிரஷன் தப்பா இருக்காது, ஏதோ ஒரு வார்த்தை அது கரெக்டான அந்த இடத்துல அந்த வார்த்தை இருந்திருக்காது. திரும்ப நான் வந்து நான் அந்த இடத்துல தப்பா அந்த வார்த்தை சொல்லிட்டேன்னா சாரிடா அதை கரெக்ஷன் பண்ண, கரெக்ஷன் என் மைண்ட்ல எப்பயுமே இருக்கும். ஒரு சின்ன வந்து தப்பா கூட கவனமா இருக்கு. அப்படி மீறி ஏதாவது முடிஞ்சு போயிட்டா கமெண்ட் அப்டேட் பண்ணுவாங்க, இந்த இடத்துல ஒரு எரர் இருக்கு, இந்த டூரேஷன்ல இந்த இடத்துல ஒரு எரர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். அவனுக்கு எப்பயுமே தவறா ஒரு சின்ன விஷயம் கூட போயிடக்கூடாது. பிசிக்ஸ் சப்ஜெக்ட் அந்த மாதிரி, அதனால ரொம்ப கவனமா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் இங்க சொல்லி ஆகணும், நம்ம டீச்சர்ஸ் வந்து பொதுவா மத்த யூடியூப் ஃபேக்கல்டிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஈவன் வேதாந்தவா இருந்தாலும் வெளியே இருந்தாலும் எஸ்எம்இஸ் இருப்பாங்க, அவங்க நமக்கு பிபிடி பண்ணி தருவாங்க, நம்ம ஃபேக்கல்டிஸ் அதை போய் கிளாஸ்ல எடுப்பாங்க. பட் வேதாந்தம் நீட் தமிழ்ல மட்டும் 3 பேருமே ஃபேக்கல்டி ஒரு கிளாஸ்க்கு போறாங்கன்னா அந்த பிபிடி அவங்களே தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சோ அது ஒரு ஸ்பெஷலான விஷயம். நானே எனக்கு எப்பவும் ஞாபகம் இருக்கு, நம்ம புது ஆபீஸ்ல ஒரு தடவை நம்ம நைட்டு வெளியில போகும்போது எங்க லைவ் எல்லாம் முடிச்சு வெளியில போற நேரத்துல நான் சொன்னேன், சார் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா நான் என்ன எஸ்எம்இ அசைன் பண்ணட்டுமா அப்படின்னு. அப்பவும் அவங்க சொன்னது, மேம் பரவாயில்ல மேம், நாங்க பிபிடி பண்ணி தரோம், அப்பதான் எங்களுக்கு அந்த ஃப்ளோ இருக்கும், இல்லைன்னா அவங்க ஏதோ ஒரு கண்டென்ட் தருவாங்க, நம்ம என்னமோ சொல்ற மாதிரி இருக்கும் மேம், தட் வில் நாட் மேக் ஜஸ்டிஸ் மேம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ ஒன்ஸ் அகெயின் நம்ம டீச்சர்ஸ்
பக்கா வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லுவோம். தேங்க்யூ கைஸ் ஃபார் தட். எஸ் ஆக்சுவலா என்னன்னா டீச்சர்ஸோட டச்னு ஒண்ணு இருக்கும். இந்த டீச்சர் இவங்க இப்படிதான் நடத்துவாங்கன்னு இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட்ல இருக்கும். அவங்க அந்த வே ஆஃப் டீச்சிங்கா இருக்கட்டும், அவங்க பிரசென்ட் பண்ற போர்ட்ல எப்படி எழுதுவாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க பிபிடி எடுத்து கண்டுபிடிச்சிருவாங்க பசங்க எப்பயுமே. அந்த ஹேண்ட் ரைட்டிங்ல கண்டுபிடிச்சிருவாங்க, ப்ரிப்பேர் பண்ண இந்த கண்டென்ட்டோட ஆர்டர்ல கண்டுபிடிச்சிருவாங்க. எப்பயுமே அந்த டீச்சரோட டச் அதுல இருக்கும். இப்ப நம்ம சம்மந்தம் இன்னொரு நடத்தும் போது அவங்களுக்கு வந்துட்டு அவருடைய நம்மளோட ஃப்ளோ அதுல இருக்காது, கண்டென்ட் மிஸ்டேக் இருக்காது, சிலபஸ் எல்லாமே அதே தான் இருக்கு, எல்லாமே இருக்கும். நான் ஒரு ஆர்டர் ஒண்ணு வச்சிருந்திருப்பேன். அந்த ஆர்டர் சார் நடத்தினாருன்னா எல்லாத்தையும் இப்படி ஜாயின் பண்ணுவாருன்னு ஒண்ணு நம்ம மைண்ட்ல இருக்கும். இதுல அதை ஜாயின் பண்ணல அப்படின்னா இதை அவர் ப்ரிப்பேர் பண்ண கண்டுபிடிக்குவான். சோ அவனுடைய ரொம்ப அதிகமான முக்கியமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா அந்த பிபிடி அவனுக்கு கடைசியா வேணும். அது ஏன் பிபிடி நம்மளோட ஃபேக்கல்ட்டியோட பிபிடி சொல்றேன் நான். அந்த அவங்களுடைய பிபிடி இருந்தாதான் அவங்களுக்கு ட்ரஸ்ட் அது மேல ஜாஸ்தி. கிளாஸ் எடுக்கிறதுல எவ்வளவு ஃபோக்கஸ் இருக்குதோ அதை விட அந்த ஜாஸ்தி கான்சென்ட்ரேஷன் கிளாஸ் முடிஞ்ச உடனே பிபிடி எப்போ வரும், எப்ப அப்லோட் பண்ணுவீங்க, அந்த பிடிஎஃப் வேணும். அந்த பிடிஎஃப் கொடுக்கறோம் எல்லாரும் டார்ச்சர் பண்ணுவாங்க. என்னென்ன கமெண்ட் மேமா இருக்கட்டும் சாரா இருக்கட்டும் எந்தெந்த கமெண்ட்ல போட்டு எப்ப இந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணுவீங்க, ஐயோ சம்பந்தமே சம்மந்தம் இருக்கும் எங்கெல்லாம் இருக்குதோ எல்லாம் திடீர்னு செஷன் நான் வேற ஏதோ கிளாஸ் எடுத்திருப்பேன், அந்த கிளாஸ் கீழே போயிட்டு அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன் கேட்க வேண்டியது கேட்டா இல்ல நீங்க அதை பார்க்க மாட்டீங்க, இப்ப நேத்து எடுத்த கிளாஸ் இதானே இதுல போட்டாதான் நீங்க அங்க போய் அப்லோட் பண்ணுவீங்க. யாரும் நம்ம பசங்க அப்படின்னு தோணும். அதுவும் எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. நம்ம சிபிஎஸ்இ டைம்ல மிட் நைட்ல லாஸ்ட் கிளாஸ் என்னோடது, அடுத்த நாள் காலையில ரிவிஷன் கிளாஸ் கெமிஸ்ட்ரிக்கு. அன்னைக்கு நைட்டு நான் வந்துட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். என்கிட்ட ஸ்டூடெண்ட் வந்துட்டு கேக்குறாங்க, மேம் எனக்கு வந்து சார் யாருன்னு நான் மென்ஷன் பண்ணல, பட் சாரோட அந்த கிளாஸோட பிபிடி எனக்கு இப்ப வேணும் மேம், சிபிஎஸ்இ லைவ்ல வந்துட்டு நீட் பிபிடி வேணும் அப்படின்னு சொன்னா, ரெண்டாவது எனக்கு இப்பவே வேணும் மேம், இல்லைன்னா நான் இப்பவே ஸ்பேம் பண்ணுவேன், இவ்வளவு டேலண்டட் ஆகுற, நான் கிளாஸ் எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 2 மணி நான் சேனல் மேனேஜர் கூப்பிடுறேன். அவரு எந்திரிச்சு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் புலம்பி அவர்கிட்ட எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு எப்படியாச்சும் பிபிடியை கொடுங்கன்னு சொல்லி, அப்புறம் அவர் யார கான்டாக்ட் பண்ணாருன்னு தெரியல. கடைசியில பிபிடியை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் விட்டான். அது வரைக்கும் ஸ்பேம் பண்ணிக்கிட்டே இருந்தான். சோ அந்த மாதிரி பசங்க இருக்காங்கப்பா. டீச்சர்ஸோட நோட்ஸ் வேல்யூ அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அவங்க எப்படி நடத்திருக்காங்களோ அவன் மைண்ட்ல அப்படிதான் பதிவாயிருக்கும். ஆக்சுவலா பிக்சரைசேஷன் நம்ம சொல்லுவோம். அவன் போர்ட்ல ஒண்ணு பாத்துருப்போம், படம் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லாம இந்த கலர் எல்லாம் எழுதிருப்பாரு சார் இந்த இடத்துல, அவன் மைண்ட்ல அப்படிதான் விஷுவலா பதிவாகுமே. அந்த நோட்ஸ் தான் அவனுக்கு வேணும். ஏன்னா அதான் யூடியூப்ல பாத்துருப்பான். அவனுக்கு திரும்ப அந்த டவுட் வரும்போது யூடியூப்ல எக்ஸ்பிளனேஷன் பாத்துக்குவோம் அந்த பிடிஎஃப். சோ அதனால நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு விஷயம், பிடிஎஃப் இவ்வளவு ஜாஸ்தி வேல்யூ இருக்குன்னு அப்பதான் தெரியும். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் எந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி எங்க இருக்கணும் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க தேடி தேடி வந்து கேக்குறீங்க பாத்தீங்களா, ரொம்ப பெருமையா இருக்குடா அப்படின்ற மாதிரி இருக்கும். நீ சரியான பண்ண ஆரம்பிச்சுல. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கமெண்ட்ல போடுங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் நீங்க வந்து டீச்சர்ஸ்ல கேட்கணும் அப்படிங்கறத. அண்ட் தென் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you on the next video. Tata, bye bye. Yeah, bye.